வணக்கம். செப்டம்பர் 8ஆம் தேதி வழக்கம் போல உலக ஃபிசியோதெரப்பி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த வருஷமும் கொண்டாட போகிறாங்க. அதுக்கு உலக ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிற அந்த ஒருங்கிணைப்பு என்ன டைட்டிலில் செய்யலாம் அப்படிங்கிறதையும், அதுக்கு உண்டான ஆய்வுகள் என்னென்னலாம் நம்ம மக்களுக்கு பகிரணும் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துருக்கிறாங்க. இதனுடைய தமிழ் வடிவமாக ஒரு சில வீடியோக்கள் நான் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ வழக்கம் போல் இந்த வருஷமும் பண்ணுவோம். இந்த வருஷம் ஹெல்த்தி ஏஜிங் அப்படிங்கிற தலைப்பில் பண்ணுறாங்க. ஹெல்த்தி ஏஜிங் அப்படின்றத அப்படியே தமிழில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியமான முதிர்வு அல்லது ஆரோக்கியமான முதுமை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆரோக்கியமான முதுமை அப்படிங்கிறது அவங்க இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா 60 வயசுக்கு மேலே தான் முதிர்வு வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் குழந்தை பருவத்திலிருந்து அதுக்கப்புறமா இளமை பருவத்துக்கு மாறி அதுக்கப்புறமா நடுத்தர வயதுக்கு வரும்போதே நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் செய்தீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் 60ல் நீங்கள் பார்க்குற விளைவுகளையே பார்க்குறோம். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது முதல்லையே செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர இன்றைக்கி இருக்கிற முதுமையில் இருக்கிற உங்களுடைய ஹெல்த்தை இன்னமும் பராமரிக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போவும் பயிற்சிகள் பண்ணி நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கும் அதுக்கு ஆய்வுகள் நிறைய இருக்குது. அதுக்கு உண்டான கனெக்ஷன்ஸ் எல்லாம் நான் பின்னாடி லிங்க்கில் கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ இந்த முதுமை, ஆரோக்கியமான முதுமைங்கிற வார்த்தைக்கே நாம் இன்னும் பெட்டர் வார்த்தை கொடுக்கலாமோ அப்படின்னு தோணுது. நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே பதிவு பண்ணுங்கள். இனி வரும் காலகட்டத்தில் நிறைய வீடியோஸ் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ நிறைய சந்திப்போம். நன்றி.